நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகின்றோம். வாருங்கள், இந்த நாளிலும் தேவனுடைய மகத்துவத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் நமக்காக சகலவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுகிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுகிற பொழுது நம் அருகில் இருக்கிற நம் தேவன் இன்றைக்கு நமக்காக சகலவற்றையும் அவர் நிறைவேற்ற தேவன் சித்தமாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலே கர்த்தர் தம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக அதற்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிற ஒரு தேவன். ஆனாலும் நம்முடைய வழிகளிலே, நம்முடைய பாதைகளிலே தேவன் நம்மை நடத்துகிற அந்த பாதைகள் ஒவ்வொன்றிலும் தேவ பிள்ளைகளே, நாம் முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் தேவனை மட்டுமே நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு கடந்து செல்லுகிற பொழுது கர்த்தர் நம்மை நடத்த தேவன் சித்தமாயிருக்கிறார். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்திலே, என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று அங்கே வாசிக்கிறோம். அருமை சகோதரனே, சகோதரியே, எங்களுக்கு தேவன் தீமையின் நடுவில், அந்த தீமையின் காரியங்கள் சூழ்நிலைகள் நடுவிலே சகலவற்றையும் நன்மையாக முடிய பண்ண வேண்டும் என்று நாம் விரும்புகிற தேவ பிள்ளைகளாயிருக்கிறோம். தீமை செய்யப்பட்டிருக்கிறது, தீமையின் வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம். செல்லுகிற இடமெல்லாம் எங்களுக்கு ஆக்கினைகள், பிரச்சனைகள், விரோதங்கள், எதிர்ப்புகள் அங்கே கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய நோக்கம் எப்படி நிறைவேறும், தேவனுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி கூட நம் வாழ்க்கையிலே எழும்புது. அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் உருவாக ஆரம்பிக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையும் அறிகிறார் என்று அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, தேவன் இவைகளெல்லாம் அறிந்திருக்கிற பொழுது என்ன செய்கிறார் பாருங்க, அதற்கு ஏற்றபடி கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். நான் யோசேப்பின் சம்பவத்தை கடந்த வாரத்திலே உங்களுக்கு நினைப்பூட்டின பொழுது, யோசேப்பை தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு எல்லாம் போடுகிற வேளையில யோசேப்பு தேவன் மீதும் தேவனை பற்றிய காரியத்திலும் அவன் மாற்றம் இல்லாதவனாய் இருக்கிறதை அங்கே பார்க்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அறிகிற தேவன் என்பதை நாம் முதலாவது கண்டுகொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், நாம் அநேக உபத்திரவங்களுக்குள்ளே போகிற பொழுது, அநேக பிரச்சனைகளுக்குள்ளே போகிற பொழுது
ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இப்படி எனக்கு நடைபெற்றது, விசுவாசித்தேன், ஜெபித்தேன், தேவனுக்காய் வாழ்ந்தேன், இப்படியாய் நடந்து விட்டது என்று நாம் சொல்கிறோமே தவிர தேவன் நம் இருதயத்தின் உள்ளம் திரியங்களையும் தேவன் கவனிக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அங்கே உள்ளமானது, இருதயமானது அது தேவனுக்கு விரோதமான முறையிலே செயல்படுகிறதாய், தந்திரம் உள்ளதாய், கருக்குள்ளதாய் அது காணப்படுமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தையோ தேவனுடைய கிருபையோ அவருடைய வழிநடத்தலையோ நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இங்கே சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ சேவிக்க வேண்டும். உத்தம இருதயத்தோடு சேவிக்க. அங்கே தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆராதனை நம் வாயில் இருக்கலாம், தேவனை பற்றிய மகிமை நம் வாயில் இருக்கலாம், சுவிசேஷம் நம்முடைய கரங்களில் இருக்கலாம், ரட்சிப்பின் செய்தி நம்முடைய வாய்களில் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் நம் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் நாம் உண்மை உள்ள இருதயம் இல்லாதவர்களாய் நாம் இருப்போமாக இருந்தால், அங்கே இருதயத்திலே தேவ பிள்ளைகளே கபடற்றவர்களாய் நாம் வாழ்கிற பொழுது மட்டுமே தேவ பிள்ளைகளே அங்கே கர்த்தருடைய மகிமையை நாம் பெற்று நாம் வாழ முடியும். அங்கே பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை அவர் அறிந்திருக்கிறார். சகலவற்றையும் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவன், இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன். தேவ பிள்ளைகளே, நாம் எதற்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எப்படியாய் செய்கிறோம், என்ன நோக்கத்தோடு செய்கிறோம் என்பதை தேவன் கவனித்து, தேவன் நம்முடைய வழிகளிலே செயல்படும்படி அவர் எதிர்ப்படுகிற வேளையிலே இவைகள் தேவனுக்கு விரோதமானவைகளாக இருக்குமாக இருந்தால் அங்கே நாம் கர்த்தருடைய செயலை நாம் அங்கே பார்க்க முடியாது. அதனுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். தேடினால் தென்படுவார். இருதயத்திலே தேவ பிள்ளைகளே கர்த்தரை பற்றிய வாஞ்சை, கர்த்தரை பற்றிய அக்கறை, கர்த்தரை பற்றிய அந்த பிடிவாதம், தேவனுக்காய் வாழ்கிற வாழ்க்கை, இவை எல்லாம் காணப்படுகிற பொழுது யோசேப்பை போல தேவ பிள்ளைகளே அங்கே போர்த்திபாரனுடைய அரண்மனையில் இருந்து சிறைக்கு அவன் செல்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அவனை நடத்துகிற, அவன் மீது கண் வைத்து அவன் மேல் கிருபையாய் இருக்கிற ஒரு அனுபவத்தை யோசேப்பு பெறக்கூடியதாயிருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் எல்லாருடைய இருதயங்களையும் அவர் அறிந்திருக்கிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட்டு எங்களுடைய தீமைக்கு எதுவாக அல்லது தீமைக்கு நேராக நமக்கு நடைபெறுகிற காரியங்கள், அவைகள் நடுவிலே கர்த்தர் கிரியை செய்து அதை நன்மையாய் அவர் முடிய பண்ண வேண்டுமாக இருந்தால் நாம் தேவனுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தம் உள்ள, ஒரு நேர்மை உள்ள, இருதயத்திலே சுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே சங்கீதம் 139 அதை 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்வது, கர்த்தர் மனுஷனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க. தேவன் எவ்வாறு தேவ பிள்ளைகளே தேவன் மனுஷனை ஆராய்ந்து அறிகிறார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். சங்கீதம் 44வது சங்கீதம் 21வது வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்ட ஒரு பார்வையிலே நாம் கர்த்தருடைய காரியத்திலே வாழ்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கிறோம், நம் மனதிலே மறைத்து வைத்துக் கொண்டு நாம் வாழ்கிற வாழ்க்கை என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவன். ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் செய்கிற 1வது அற்புதத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். முதல் அற்புதம் நடைபெற்று முடிந்து விட்டது. இப்பொழுது அங்கே இயேசுவானவர் ஆலயத்திலே வந்திருக்கிறார். ஆலயத்திலே வந்திருந்தவர் ஆலயத்திலே அங்கே விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் கண்டு, இது ஜெபவீடாய் இருக்கிறது, இதை நீங்கள் கள்ளர் குகை ஆக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே காரியங்களை செய்கிறார். இப்பொழுது இயேசுவினிடத்திலே யூதர்கள் வந்து பல கேள்விகளை அங்கே கேட்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் எப்படி இந்த கட்டடத்தை 3 நாளைக்குள்ளே கட்டுவீர் என்று அவரிடத்திலே கேள்விகளை கேட்கிறார். அங்கே பார்க்கிறோம், அவர் இப்படி சொன்ன பொழுது மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் அதை நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வார்த்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேம் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள்.
அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று வாசிக்கிறோம். எல்லாரையும் அவர் அறிந்திருந்தபடியால் விசுவாசம் வைத்தார்கள் அநேகர். ஆனால் அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடினாலே தேவ பிள்ளைகளே, இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய இருதயத்தின் எண்ணம் என்ன என்பதை, அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாய் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழுகிறோம் என்பதை தேவன் அங்கே அறிந்து நமக்கு கிரியை செய்யக்கூடிய ஒரு தேவனாய், ஆகவே கவனமுள்ள தேவ பிள்ளைகளாய் தேவனிடத்திலே அவருடைய பார்வையிலே அவருக்கு முன்பதாக அவருடைய வாழ்கிற வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் கர்த்தர் அங்கே இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் ஜீவிக்க கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். காரணம், நம்முடைய வாழ்விலே தேவன் சகலவற்றையும் நன்மையாய் முடிய பண்ண தேவன் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்குள்ளே செயல்படும்படி தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவர், அறிந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்வை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். தேவ பிள்ளைகளே, அப்ப இருதயத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் வெறுமனே நாம் கர்த்தருக்கு விரோதமாய் இருப்பதை மட்டுமல்ல, நாம் தேவனிடத்தில் உண்மையுள்ள விசுவாசமாய் நாம் இருக்கிற பொழுது, தேவனிடத்துல உண்மையுள்ள அர்ப்பணிப்போடு நாங்கள் இருக்கிற பொழுது தேவ பிள்ளைகளே, நம் இருதயத்தினுடைய விண்ணப்பங்களையும் அறிந்தவராய் அவர் இருக்கிறார். இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்தவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்நாளை குறித்து நாம் படிக்கிற பொழுது அந்நாள் சொல்லுகிறாள் ஏலி இடத்துல, நான் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய எல்லாவற்றையும், என்னுடைய வாழ்விலே நான் அங்கே களங்கப்படுத்தப்பட்டதை, அங்கே கேலி படுத்தப்பட்டதை, எனக்கு விரோதமாக சொல்லப்பட்டதை, அவமானப்படுத்தப்பட்டதை, எல்லா விதமான அந்த நிந்தனை, மன வேதனை, மன மடிவை உண்டு பண்ணின எல்லாவற்றையும் நான் என் கர்த்தரிடத்துல நான் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சகோதரியே, இன்னைக்கு இருதயத்தை அறிகிற ஒரு ஆண்டவர், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர், இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் பின்பதாக அவர் 2 சீஷர்களோடு கூட எம்மா ஊருக்கு போகிற வழியிலே அவர்களை சந்திக்கிற, அவர்களோடு கூட சேர்ந்து நடக்கிறார். இப்ப பாருங்க, அவர்களுடைய இருதயம் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. அவருடைய மனம் வேதனை அடைகிறது. அவருடைய சூழ்நிலையை தேவன் அறிகிறார். அவருடைய வேதனையான துக்கமான பேச்சை அவர் அறிகிறார். ஆகவே அவர்களுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, ஆண்டவர் அவர்களோடு கூட சேர்ந்து நடக்கிறார். அவர்களுக்கு அந்த நற்செய்தியை அவர் சொல்லுகிறார். அதன் பின்பதாய் கடைசியாய் அவர்களை போஜனம் பண்ணும்படி அவர் வற்புறுத்தி, அவர் அப்பத்தை பிட்டு அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது தான் உயிர்த்தெழுந்த இயேசு என்பதை அவர் காண்பிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, ஒருவேளை வெளியே சொல்ல முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு துக்கத்தோட கண்ணீரோடு நீங்கள் இருப்பீர்களாக இருந்தார், இன்னைக்கு வேதம் சொல்கிறது, நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டு, நம்மை அறிந்திருக்கிற ஒரு தேவன் நம்மை நடத்தும்படி அவர் விரும்புகிறார். தீமையின் வழியிலே நீங்கள் செல்கிறீர்களா? தீமையினால் சூழ்ந்தவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? வேண்டுமென்றே நீங்கள் சிக்க வைக்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறீர்களா? இந்த நாளில் நம்புங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்திலே தேவனுடைய அந்த மகத்தான செயலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய நடத்துதலை நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே ஜெபிப்போமா? தேவன் உங்களை நடத்துவார். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தேவனே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையின் கிரியைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ராஜா, ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரை செல்லுகிற பாதையை தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, எந்தெந்த நிலையில் ஆண்டவரை இவர்கள் உபத்திரவத்தின் பாதையில் செல்லுகிறார்கள் தேவரீர், அவளுக்கு வேண்டிய வழிகளை உண்டு பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அறிந்திருக்கிற எங்கள் நல்ல தேவனே, இருதயங்களை அறிந்திருக்கிற நல்ல ராஜாவே, இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராய், இவருடைய வேதனைகள் ஆண்டவரே, இவருடைய கண்ணீர்கள், இவருடைய உபத்திரவங்கள், நெருக்குதல்கள் சகலவற்றையும் தேவன் அறிந்து
சகலவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.